2 நாள் கழித்து கதாநாயகி அந்த பெண்ணிடம் எதுவும் கூறாமல் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றாள். அங்கு பாட்டியும் கதாநாயகனும் கோவிலுக்கு வந்தனர். கோவிலில் பூஜை செய்து கொண்டிருந்த ஐயரிடம் அந்த பாட்டி நாங்கள் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அந்த ஐயர், வாருங்கள், இங்கு அமர்ந்து இருங்கள், நான் பூஜை பொருட்களை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று கூறினார். அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று நிறுத்துங்கள் என்று ஒரு சத்தம் வந்தது. என்ன என்று திரும்பி பார்த்தால் அந்த பெண் வந்து திருமணத்தை நிறுத்துங்கள் என்று கோவத்துடன் கத்தினாள். அந்த பாட்டி, உங்க ஆட்டமெல்லாம் முடிஞ்சது, இனி நீ பேசக்கூடாது. அவர்கள் இருவரும் திருமணத்தை மகிழ்ச்சியாக செய்து கொள்ள போகிறார்கள். நீ அதை தடுக்க முடியாது என்று கூறினார். அந்த பெண் பாட்டியை பார்த்து, உன்னால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா என்று கூறிக்கொண்டே அந்த பாட்டியை கோவத்துடன் அடிக்க வருகிறாள். உடனே கதாநாயகனும் கதாநாயகியும் நிறுத்து என்று சத்தமாக கூறினார்கள். அந்த பெண் வாய் அடைத்து போனால் அங்கேயே சிலை போல் நின்றுவிட்டாள். அந்த பாட்டி அவள் அப்படியே போகட்டும், நீங்கள் திருமணத்தை நடத்துங்கள் என்று கூறினார். ஐயர் மந்திரம் கூறுகிறார். திருமணமும் நன்றாக நடந்தது. அதை கண்டு பாட்டி மகிழ்ச்சி அடைந்தார். இருவரும் பாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். அந்த பாட்டி, அப்படியே உங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு என்று பேத்தியிடம் கூறினார். இருவரும் அந்த பெண்ணின் காலில் விழும்போது அந்த பெண், என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு என்னிடம் ஆசீர்வாதம் வாங்க வந்தால் நான் செய்ய மாட்டேன் என்று கோவத்துடன் கூறினாள். உங்களை நான் நிம்மதியாக வாழ விடமாட்டேன் என்று கோபமாக கூறினாள். கதாநாயகன் சிரித்துக்கொண்டே, உன்னால் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று கூறினான். பிறகு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த பெண் பல மணி நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தாள். அவளை வாசலில் நிற்க வைத்து அவள் மகள் அவளின் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே வீசினாள். இனி இங்கு உனக்கு இடம் இல்லை, வெளியே போ என்று கூறினாள். அந்த பெண், நான் உன் அம்மா என்னை வெளியே போக கூறுகிறாய், அவர்கள் பேச்சை கேட்காதே, அவர்கள் இருவரும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் என்று கூறியதும் கதாநாயகி, இல்லை, நீதான் கெட்டவள், அவர்கள் நல்லவர்கள் என்று கூறினாள். அந்த பெண் மனம் வருந்தி அங்கேயே மயங்கி விழுகிறாள். என்ன என்று தெரியாமல் அவர்கள் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். தொடரும். To be continue. தொடரும். To be continue.